மாதிரியான ஆரம்பத்துல இருந்தே போலியான ஊழியர்களை கண்டறிந்து அவர்களே கள்ள ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிதான் ஆகணும். இவர் ரெண்டாவது, ஏற்கனவே தேவ ஊழியர்களாக இருந்து விழுந்து போன ஊழியர்கள், இவர்களிடத்திலும் நீங்க போய் சொல்லி பிரயோஜனம் இருக்க போவதில்லை. ஒருவேளை அவர்களுக்காக கண்டிப்பா நம்ம பிரார்த்தனை பண்ணலாம், தேவன் அவர்களை பிரகாசிக்க கூடுமானால் அது நல்லதுதான். ஆனா அதற்காக இவர்களுடைய உபதேசம் குழப்பமாக போய் கொண்டிருக்கிறது, விஷயங்கள் எதுவுமே இதற்கு ஒத்ததாக இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லாமலே அதை மறைத்து வைத்துக் கொண்டே இருக்க முடியாது. இப்போ ஒரு டாக்டர் போலி டாக்டரா இல்லைங்களேன், அப்போ இடத்திலே வைத்தியத்திற்கு போய் நிற்கிற அத்தனை பேரிடத்திலும் நம்ம சொல்லத்தான் வேணும், இவர் ஒரு போலி டாக்டர், இவர்கிட்ட போய் நீங்க வைத்தியம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக ஒரு உயிருக்கு ஆபத்துங்கிற விஷயத்தையே நம்ம இவ்வளவு சீரியஸா எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆத்மாவே நஷ்டப்பட்டு போகும், ஆத்மா நரகத்திற்கு போயிடும் அவர்கள் பின்னாலே போனால் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் எத்தனை கவனமா ஏறி நரகத்துல இருந்து வெளியில இழுத்து விட பிரயாசப்படணும். அதனால இப்படிப்பட்ட ஊழியர்களை அடையாளம் காணணும், இவர்களுடைய உபதேச குழப்பங்களை நம்ம எதிர்த்தே ஆகணும். இது விசேஷம் அறிவிப்பதோடு கூட சேர்ந்து ஒவ்வொரு விசுவாசியோட கடமையாகவும் இருக்கிறது.